நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும்னா நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறவர்களுடன் பழக வேண்டும். அப்போ தான் நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க முடியும். தானாக நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கவே முடியாது. அது தொற்றுவேதி. நல்ல பழக்கங்கிறது ஒரு தொற்றுவேதி, கெட்ட பழக்கங்கிறது அதுவும் ஒரு தொற்றுவேதி தான். தீய பழக்கங்களை கடைபிடிக்கிறவர்களிடம் நீங்கள் பழகினால், பேசினால், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பை கடைபிடித்தால் அது தீய பழக்கம்தான் வரும். அதுவும் நல்ல பழக்கம் உள்ளவங்ககிட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவங்ககிட்ட போய் பழகணும், நட்பு பாராட்டணும். ஒரு அன்போட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறா மச்சான் எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி வாடா போடான்னு உரிமை எடுத்து பேசுகிறவங்க, அந்த மாதிரியான உறவு முறையில் நல்லவங்களை மட்டுமே அனுமதிக்கணும். நல்ல பழக்கம் உடையவர்களை மட்டுமே நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல பழக்கம் தானாகவே வந்துடும். நல்ல பழக்கம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல பழக்கம் உடையவர்களிடம் ஒரு சும்மா அலுவலக ரீதியாக பழகாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் அன்பு, ஒரு அண்ணன் சொல்லுங்கண்ணே, அண்ணன் எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழகணும். ஒரு தம்பி, வா தம்பி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு, உரிமை எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு உறவு முறை. அவங்ககிட்ட நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த நல்ல பழக்கம் தானாக வந்துடும். ஆனால் நல்ல பழக்கத்தை கற்றுக்கிறதுக்கான வழிமுறை இதுதான். அதே நேரத்தில் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னாக்கா, யார் சிகரெட் பிடிக்கலையோ அவங்ககிட்ட போய் அவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுடன் ஒரு தொடர்பை, ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ மதுவுக்கு அடிமையானவங்க இருப்பாங்க. மது நல்ல தண்ணி அடிக்கிறதுக்கு, சரகடி அதுக்கெலாம் அடிமையானவங்க இருப்பாங்க. அது மாதிரி கஞ்சா, அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இருப்பாங்க. அவங்கள எப்படி திருத்தணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையை விட மனுஷங்க தான் ஒருத்தர் சுயநனவோடு இருப்பாங்க. அதாவது நமக்கு இப்படி ஒரு அடிக்ஷன் இருக்குது, நம்ம மதுவுக்கு அடிமையாக இருக்கிறோம், அதிலேருந்து விடுபடணும் அப்படின்னு கவலைப்படுவாங்க. ஆனால் மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்களால குடிக்காமல் இருக்க முடியாது. குடியை நிறுத்தணும்னு நினைப்பாங்க, ஆனால் குடிக்காமல் இருக்க முடியாது. சிகரெட்டை நிறுத்தணும்னு நினைப்பாங்க, ஆனால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாது. அப்போ அவங்களெலாம் என்ன தீர்வுனா, முதல்ல அந்த மாதிரி சிகரெட் பிடிக்காதவங்ககிட்ட பழகணும். அப்போ தான் சிகரெட்டை நீங்கள் விட முடியும். சிகரெட் பிடிக்காதவங்களோட ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது மாதிரி மதுவை விட வேண்டும், தண்ணி அடிக்கிறத விடணும் அப்படின்னா, நீங்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னாக்கா மது அருந்துகிற வழக்கமே இல்லாதவங்ககிட்ட போய் பழகணும், நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மது அருந்துகிற வழக்கமே மதுனாலே அவங்களுக்கு பிடிக்காது, அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்கள் ஒரு நட்பு அல்லது சகோதர உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்க, சிகரெட் பிடிக்க முடியும், தானாகவே வந்துடும். இயல்பாக மருந்து மாத்திரையால் சாதிக்க முடியாத விஷயம் இது. இந்த மாதிரி அடிமைத்தனத்திலேருந்து, போதைக்கு அடிமையாவதிலேருந்து விடுதலை அடையணும்னா, யாருக்கு போதைப் பொருள்னாலே பிடிக்காதோ, மதுனாலே பிடிக்காதோ, சிகரெட்னாலே யாருக்கு பிடிக்காதோ அவங்ககிட்ட நீங்கள் ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது இயல்பாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நல்ல பழக்கம் வந்துடும். மதுவுக்கு அடிமையாகிலிருந்து அல்லது சிகரெட்டுக்கு அடிமையாகிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட பழகணுன்னா, ஒரு நல்லவங்ககிட்ட, ஒரு நல்ல பண்பு உள்ளவர்கிட்ட பழகணுன்னா உங்களுக்கு நல்ல பண்பு இருக்கணும், ஒரு தகுதி உங்களுக்கு தேவை. நம்மக்கிட்ட அந்த தகுதி இருந்தால் தான் நாம் ஒரு நல்ல பழக்கம் உள்ளவங்ககிட்ட போய் பழக முடியும். இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல பழக்கம் உள்ளவர்களிடம் போய் தீய பழக்கம் உள்ளவர்கள் போய் பழக முடியாது. ஒருத்தருக்கு சிகரெட் பிடிக்கிறதே பிடிக்காது, மது அருந்துறதே பிடிக்காது அப்படின்னா, அவர் போய் எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அவங்ககிட்ட போய் பழக மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் நட்பு ஏற்படுத்திக்க மாட்டாங்க, உறவுமுறை கொண்டாட மாட்டாங்க. அதனால் யாருக்கு யாரை பிடிக்கும்னா, நல்ல பழக்கம் உள்ளவங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ளவங்கள தான் பிடிக்கும், கெட்ட பழக்கம் உள்ளவங்களுக்கு கெட்ட பழக்கம் உள்ளவங்கள தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கீங்க, போதைக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா, அதுலேருந்து விடுபடணுன்னா முதல்ல நல்ல பழக்கம் உள்ளவர்களோடு உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிற அந்த பண்பில், போதைக்கு அடிமையாகிற அந்த வழக்கத்திலிருந்து எளிதாக விடுபட்டு விடுவீர்கள். சிரமமே இல்லாமல், மருந்து மாத்திரை செய்யாத ஆச்சரியத்தை அது செய்யும். மருந்து மாத்திரை செய்யாத வேலையை மனுஷங்க செய்வாங்க. மனுஷங்க தான் மருத்துவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷங்க தான் நல்ல மனுஷங்க, அதில் அத்தனை பேரும் மருத்துவர்கள். ஒவ்வொருத்தரும் மருத்துவர்கள், நல்ல பண்புகளை கடைபிடிப்பவர்கள். அத்தனை பேரும் நல்ல பண்புகளை பிறருக்கு பரவ செய்கிற ஒரு மருத்துவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நோயாளிகள் உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா, யாராவது அந்த நோயை குணப்படுத்தணும்னா ஆரோக்கியமானவர்களை பார்த்து பழகணும், ஆரோக்கியமானவர்களிடம் போய் பழகணும்.
அவர்களிடம் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களிடம் பழகுவதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நோயாளியாக இருந்துக்கிட்டு ஆரோக்கியமானவர்களிடம் பழகுவது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்ககிட்ட பழகணுங்கிற அந்த ஆசையே என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் வந்து ஆரோக்கியமானவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் நோயாளியாக இருப்பேன், ஆனால் எனக்கு ஆரோக்கியமானவர்கள் தேவை அப்படின்னா ஆரோக்கியமானவர்கள் தங்களிடம் வந்து நோயாளிகளை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் நோயாளிகளுடன் தான் பழகுவார்கள். அதனால் நோயை குணப்படுத்தணும்னா ஆரோக்கியமானவரிடம் பழக வேண்டும், உறவுமுறையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆசை நோயாளிகளுக்கு வேண்டும். அப்போ தான் நோய் குணமாகும். அதனால்